அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வீடு கந்தப்பொம்மன் எஸ்டேட்டில் உள்ள முதல் வீதியில் உள்ளது. இந்த பகுதியில் தற்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில், எந்தெந்த தொகுதி என்று உறுதி செய்யப்படாத நிலையில் காங்கிரசார் எந்தெந்த தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதோ அந்தந்த தொகுதிகளுக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்மினை கட்சி தலைவர் வழங்கி வருகிறார். அப்படி நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த அன்பரசு என்பவருக்கு அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கொடுத்துள்ளார். இதற்கு அதே ஊரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபட்டு வந்த ஹரிகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுக்காமல் புதிதாக வந்த அன்பரசு என்பவருக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் கட்சி முடிவு செய்துவிட்டதாக கூறி மற்றவர்களை வெளியே அனுப்பினார்கள். இதனால் எம்பி வீட்டின் முன்பு அவர்கள் கோஷமிட்டனர், கடுமையான கோஷங்கள் எழுப்பினர். காரணம், உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுக்காது ஏன் என்று கூறி கோஷங்கள் எழுப்பினார்கள். இத்தகவல் இருந்து ஒதிஞ்சாலையிலிருந்து பெரியகடையிலிருந்து போலீசார் அவர்களை தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கூட்டம் கூடக்கூடாது என்று அவர்களை அனுப்பி வைத்தனர். வெளியே சென்ற காங்கிரசார் உட்கட்சி உள்ளடி செய்து கண்டிப்பாக அந்த வேட்பாளரை தோற்கடிப்போம், காங்கிரஸ் வேட்பாளர் தோற்படி உறுதி என்று கூறி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் அரை மணி நேரத்தை தவிர ஒரு பதப்படான சூழ்நிலை காணப்பட்டது. இதனால் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு காங்கிரஸ் வைத்திலிங்கத்தை வீட்டு முன்பு போடப்பட்டுள்ளது. மனிஷா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.